அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் BMI எனப்படும் சமசீரான உடல் பருமன் குறியீட்டை கொண்டிருக்க வேண்டுமென பொது சேவைத்துறையான JPA ஒருபோதும் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அப்படியோர் உத்தரவு இருப்பதாக JPAவின் பெயரை மேற்கோள் காட்டி மீறி மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ஜேக் வாங் சியூ டிசம்பர் 7ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையை மறுத்து பேசுகையில் JPA அதனை தெளிவுபடுத்தியது. அரசு ஊழியர்கள் தங்களின் உடல் எடையையும் உயரத்தையும் சொந்தமாக அளந்து HRMIS எனும் மனிதவள தகவல் தரவு தளத்தில் பதிவிடுவதை JPA எப்போதும் ஊக்குவித்து வருகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நோக்கில் சுய மருத்துவ விவரங்களை அறிவிக்கும் 2022ஆம் ஆண்டு சுற்றறிக்கைக்கு ஏற்ப அது அமைகிறது. அதோடு மலேசியர்கள் இடையே உடல் பருமன் பிரச்சனையை குறைக்கும் சுகாதார அமைச்சின் முயற்சிக்கு JPA ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அது அமைகிறது. ஆனால் அதற்காக பொது சேவை ஊழியர்கள் சமசீரான BMI குறியீட்டை கொண்டிருக்க வேண்டுமென அரசாங்கம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. எனவே எந்த ஒரு தரப்பும் தகவல்களை உறுதி செய்யாமல் JPAவின் பெயரை குறிப்பிடக்கூடாது என்றும் அவ்வறிக்கை நினைவுறுத்தியது. புற்றுநோய் சிகிச்சை துறையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக தடுப்பூசியை உருவாக்கி ரஷ்யா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கடைசி கட்ட சோதனை நடந்து வரும் நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அது அறிமுகப்படுத்தப்படும். இன்னும் பெயர் அறிவிக்கப்படாத mRNA வகை அத்தடுப்பூசிகள் புற்றுநோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஆனால் பொதுமக்களுக்கு நோய் தடுப்புக்காக வழங்கப்படாது என ரஷ்ய சுகாதார அமைச்சின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையம் கூறியது. ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எனப்படும் முன் மருத்துவ பரிசோதனைகளில் அத்தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகளவில் பெரும் ஆட்கொள்ளி நோயாக இருக்கும் இந்த புற்றுநோய் ரஷ்யாவிலும் அதிகளவில் பதிவாகி வருகிறது. அங்கு 2022ஆம் ஆண்டில் மட்டும் 6,35,000 புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகின. குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் ஆகியவையே அவற்றில் முன்னணி வகிக்கின்றன. இந்நிலையில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்குவதில் ரஷ்யா இறுதி கட்டத்தில் இருப்பதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் இவ்வாண்டு தொடக்கத்திலே அறிவித்திருந்தார். இப்போது வருடம் முடிவதற்குள் புற்றுநோய் தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளது. தடுப்பூசி அடுத்த ஆண்டு அறிமுகமானதும் புற்றுநோய்க்கான உலகின் முதல் தடுப்பூசியாக அது விளங்கும். குவாலலும்பூர் ஜாலான் முத்ரோ பெர்டானா பாராத்தில் உள்ள பொழுதுபோக்கு விடுதி ஒன்றில் திடீர் சோதனை நடத்திய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் சமையல் அறையில் ஒளிந்து கொண்டிருந்த GRO எனப்படும் உபசரிப்பு பணியாளர்களாக வேலை செய்து வந்த 57 வெளிநாட்டு பெண்களை கைது செய்தனர். இவர்களில் பலர் தங்களது கணவர்கள் உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்ட போதிலும் குடிநுழைவு அதிகாரிகளை ஏமாற்றுவதற்காக அவர்கள் கையாண்ட வியூகம் அது என கண்டறியப்பட்டது. இரவு 11:30 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் ககார் நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த வெளிநாட்டு பெண்கள் கூறிக்கொண்டது போல் உள்நாட்டைச் சேர்ந்த அவர்களது கணவர்கள் யாரும் அந்த பொழுதுபோக்கு விடுதியில் கண்டுபிடிக்கப்படவில்லை என மலேசிய குடிநுழைவுத்துறையின் இயக்குனர் வான் முகமது சௌஃபி வான் யூசப் தெரிவித்தார். இந்த சோதனை நடவடிக்கையில் மொத்தம் 70 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களில் 57 பெண்கள் மற்றும் 10 ஆண்களும் அடங்குவர் என அவர் கூறினார். அவர்களது முதலாளிகள் என நம்பப்படும் உள்நாட்டைச் சேர்ந்த இதர மூவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண்களில் 46 பேர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர்களாவர். இது தவிர 8 வங்காளதேச ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். காஜாங் தாமான் மேவாவில் குப்பை லோரி ஒன்று கவிழ்ந்து 3 வீடுகளில் மோதியதாக நம்பப்படுகிறது. நேற்று மாலை மணி 3:40 அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நஸ்ருன் அப்துல் யூசப் தெரிவித்தார். லோரி ஓட்டுநரும் இதர 3 தொழிலாளர்களும் தாமான் மேவா பகுதியில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்தது. ஓடிக்கொண்டிருந்த அந்த லோரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலது புறத்தில் இருந்த 3 வீடுகளை மோதிய போதிலும் அந்த விபத்தினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை.
1987 ஆண்டின் போக்குவரத்து சட்டத்தின் 43 உட்பிரிவு 1 விதியின் கீழ் இவ்விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நஸ்ரோன் தெரிவித்தார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். குவாலலும்பூரில் உள்ள அடுக்கக கட்டிடத்தில் பூனையின் கழுத்தை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்ற ஆடவருக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 10,000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. இவ்வாண்டு நவம்பர் 21ஆம் தேதியன்று பழைய கில்லான் சாலையில் உள்ள அடுக்ககத்தின் நடைபாதையில் அந்த வளர்ப்பு பிராணிக்கு தேவையற்ற வலி அல்லது சித்திரவதை ஏற்படுத்தியதாக 43 வயதுடைய கோ குவான் பான் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 1953ஆம் ஆண்டின் பிராணிகள் சட்டத்தின் 44(1)D விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை கோ ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அந்த நபருக்கு 10,000 ரிங்கெட் அபராதம் விதிப்பதாக நீதிபதி நொரினா ஜைனோல் அபிடேன் தீர்ப்பளித்தார். மேலும் பூனையின் உரிமையை பெற கோ விண்ணப்பிக்கும் வரை அல்லது புதிய பராமரிப்பாளர் ஒப்புக்கொள்ளும் வரை அதனை கால்நடை சேவைத்துறையின் பராமரிப்பில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். வங்சா மாஜோ டோல் சாவடி அருகே SPE நெடுஞ்சாலையின் 18.1 கிலோமீட்டரில் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்த SUV ரக மெர்சிடிஸ் பென்ஸ் GLE 450 காரின் உரிமையாளர் இன்று குவாலலும்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். வியாபாரியான அவர் கண்மூடித்தனமாக காரை ஓட்டி ஒரு மோட்டார் சைக்கிளோட்டிக்கு படுகாயம் விளைவித்ததாக முதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறையும் 5,000 முதல் 15,000 ரிங்கெட் வரை அபராதமும் விதிக்கப்படலாம். அதோடு வாகனம் ஓட்டும் உரிமமும் 5 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும். மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக 2வது குற்றச்சாட்டு கூறப்பட்டது. அக்குற்றத்திற்கு அதிகபட்சம் 2,000 ரிங்கெட் அபராதம் அல்லது 6 மாத சிறையும் விதிக்கப்படலாம். எனினும் 34 வயது சும் காஃபே அவ்விரு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கூறினார். இதையடுத்து 6,000 ரிங்கெட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி செவிமடுப்புக்கு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் நிகழ்ந்த அச்சம்பவம் முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.